ஒரு காலத்துல இந்த மாரி பிரச்சனை எங்கெங்கேயோ நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா, ஆனா இப்பல்லாம் எங்க பார்த்தாலும் நடக்குதுங்க. பொதுவா எந்த ஒரு கவர்மெண்ட்டையுமே நான் ப்ளேம் பண்ண விரும்பல. ஆனா விஜய் சார் நீங்க ஒரு நியூ சிஎம். கண்டிப்பா உங்களுக்கு வுமன் சேஃப்டி, சைல்டு சேஃப்டி உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன் அப்டின்னா, பல வீட்டுல ஓட்டு உரிமையே இல்லாத பல குழந்தைகள் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ வற்புறுத்தினத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு 10 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணிட போறாங்க அப்படின்றது தானே. இந்த மாதிரி பண்றவனை, இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவனை நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டா அவன் பண்ணுவானா? இல்ல பண்றதுக்கு யோசிப்பானா? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே முடிவு. தண்டனைகள் அதிகமா ஆக்கப்பட்டாதான் தவறுகள் குறையும். வேற சான்ஸே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் எடுக்கிற ஆக்ஷன்ல தப்பு செஞ்சவன் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் தப்பு செய்யணும்னு யோசிக்கிறவன் கூட எவனும் இருக்கக்கூடாது. இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீட் நெசசரி ஆக்ஷன் ப்ளீஸ்.